நீங்கள் 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, என்ஜினியர் தான் போகணும் அப்படின்னு இருக்கீங்களா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் காலேஜஸ், நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா உங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, விச் இஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் எம்ஐடி ஆர் ப்ரைவேட் காலேஜஸில் சாஸ்திரா, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஐஐடி மாதிரி ஒரு காலேஜஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஜேஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இதில் வந்து 2 லெவல் இருக்குது, மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 தடவை எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜான்வரி அண்ட் போர்டு எக்ஸாம் முடித்த பிறகு ஏப்ரல் 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் மெயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து என்ஐடி ட்ரிச்சிக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை தவிர மெயின்ஸ் நல்லா பர்சன்டைல் வாங்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் குவாலிஃபை ஆவீங்க. அட்வான்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஐஐடிஸ் உள்ளே போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு வே. ஸோ நீங்கள் ஜேஇ படிக்கிறது மூலிமா ஆல்மோஸ்ட் 5 to 6 ப்ரைவேட் காலேஜஸ்க்காக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். இப்போ நிறைய ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனி எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஐடி அண்ட் எஸ்என்யூ, சிவநாடார் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். எஸ்என்யூ, விஐடி எல்லாருக்குமே தெரியும், வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தா கோயம்புத்தூரில் இருக்குது, ஆமிட்டி, இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் நீங்கள் ஜேஇ படிக்கிறது மூலிமா எக்ஸாம்ஸ் எழுதலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதி நல்ல ரேங்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மெரிட்லேயே வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். மெரிட்டில் போகிறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அரௌண்ட் 2 lakhs per year தான் வரும் மெரிட்டில் போகிறது மூலிமா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதே மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா அது மோர் தென் 5 lakhs வரும். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஜேஇ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயும் ஜேஇக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கால் பண்ணி இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ விஜயதசமிக்கு புது பேட்சாக ஆரம்பிக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக இதை பயன்படுத்தி ஒரு ஐஐடியோ இல்லை என்ஐடியோ நல்ல காலேஜில் நீங்கள் போக பிளான் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.